நேத்து அன்பே டயானா அப்படிங்கிற படம் வந்திருக்கு. இந்த படம் டே 1 எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு? இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அருள்வான் அப்படிங்கிற படம் அருள்நிதி கூட நடிச்சிருக்காரு. அந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் எவ்வளோ? அப்புறம் ஜனநாயகன் இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு செம்ம கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த படம் இதுவரை அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குங்கிறத பார்ப்போம். கட்டா குஸ்தி 2 இதய முரளிலாம் தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எல்லாத்தையுமே பார்ப்போம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க. ரெட்ரோ அப்படிங்கிற படம் தான். அந்த படத்துல வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு கோகுல், முத்துராஜ் அப்படிங்கிறவரு, குமரன், ராகவன், ரோஹிணி, நிசார் அகமது. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. வசூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. வீடியோக்கு லைக் அப்படிங்கிறத பிரஸ் பண்ண மறந்துடுறீங்க. அதையுமே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ல போடணும், ஏதாவது ஒரு படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் தெரியணும் அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. மோஸ்ட்லி கேட்கறது எல்லாத்தையுமே நான் இன்க்ளூட் பண்ணிட்டு தான் வரேன். ஸோ ஈவில் டெட் பர்ன் இந்த படம் நேற்று 8வது நாள் இந்தியாவில் 1,39,00,000 டோட்டலா 26,92,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் 30.5 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 20 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ். ஒடிசி இந்த படம் நேற்று இந்தியாவில் ஒரு பெரிய ஓப்பனிங்கே வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 1,78,00,000, ஆந்திரா தெலுங்கானால 3,39,00,000, கர்நாடகாவில் 3,52,00,000, கேரளாவில் 1,19,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஹிந்தி பெல்ட்ல 11,64,00,000, ஹிந்தி பெல்ட்ல 11,64,00,000. டோட்டலா இந்தியாவில் மட்டும் இந்த படம் 21,52,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ டோட்டலா இந்த படம் உலகம் முழுக்க எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னா 39 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ், 375 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு வருது. பட்ஜெட் 250 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ். ஸோ இந்த படம் நீங்க பாத்துட்டீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. வெல்கம் டு த ஜங்கிள் இந்த படம் நேற்று 22வது நாள் இந்தியாவில் 25 லட்சம், உலகம் முழுக்க 33 லட்சம், 158 கோடி 29 லட்சம் இந்தியாலையும், 192 கோடி 5 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட். தமால் 4 நேற்று 8வது நாள் இந்தியாவில் 6 கோடியே 52 லட்சம், உலகம் முழுக்க 7 கோடியே 43 லட்சம், 122 கோடியே 11 லட்சம் இந்தியாலையும், 141 கோடியே 18 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 150 கோடி பட்ஜெட். நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ல இந்த பெரிய ஹீரோக்கள்லாம் காமெடி படங்கள் நடிச்ச எல்லா ஹிந்தி படங்களுமே பெரிய அளவுல வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. ஆமாங்க. தமால் 4ஆ இருக்கட்டும், ஹவுஸ்ஃபுல் 5ஆ இருக்கட்டும், இப்போ வந்து இந்த வெல்கம் டு த ஜங்கிளா இருக்கட்டும், இந்த படங்கள்லாம் பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. ஸோ ஆக்ஷனோட காமெடி ஜானர் எடுக்கிறதே அவங்களுக்குலாம் கொஞ்சம் சேஃப்னு நினைக்கிறேன். அப்புறம் லெனின் இந்த படம் நேற்று வந்து 8வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 68 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 9 லட்சம், 39 கோடியே 93 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 55 கோடியே 85 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 50 கோடி பட்ஜெட். ஓ சுகுமாரி அப்படிங்கிற படம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களோட படம் டே 1 ஆந்திரா தெலுங்கானால 38 லட்சம், இந்தியாவில் மட்டும் 42 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. 4 கோடி இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா. வரவு அப்படிங்கிற படம் நேற்று 2வது நாள் கேரளால 83 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 13 லட்சம், 2 கோடியே 35 லட்சம் கேரளாலையும், 3 கோடியே 8 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க 2 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. 10 கோடி இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா. கட்டா குஸ்தி 2 நேற்று 15வது நாள் தமிழ்நாட்டில் 66 லட்சம், உலகம் முழுக்க 86 லட்சம், டோட்டலா 35 கோடியே 73 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 48 கோடியே 20 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இதுல ஓவர்சீஸ்ல ஒரு 7 கோடியே 94 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 27 கோடி, வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இதே முரளி நேற்று 8வது நாள் எவ்வளவு வசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 80 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 4 லட்சம், டோட்டலா 15 கோடியே 19 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 22 கோடியே 88 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 26 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். வசூல் ரீதியா ஒரு வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நல்லாவே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் நேற்று ரிலீஸ் ஆன அருள்நிதி நடிச்ச அருள்வான் அப்படிங்கிற படம் டே 1 24 லட்சம் தமிழ்நாட்டிலையும், இந்தியாவில் 26 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 5 கோடி. டே 1 ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கு. டே 2 டே 3 ஒரு பெரிய பிக்கப் இருக்குதான்னு பார்ப்போம். அப்புறம் அன்பே டயானா நேற்று ஒரு நல்ல ஓப்பனிங்கே வந்திருக்கு. முக்கியமா தமிழ்நாட்டில் 50 லட்சத்துக்கு மேல வந்திருக்குங்க. 54 லட்சம் தமிழ்நாட்டிலையும், உலகம் முழுக்க 66 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா. ஸோ இந்த படத்தை பார்த்தா நிறைய பேர் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க எத்தனை பேர் படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த வீக்கெண்டுக்குள்ள ஒரு நல்ல நம்பர் வருதான்னு பார்ப்போம். அப்புறம் ஜனநாயகன் அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளோ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 2 கோடியே 29 லட்சம், கேரளாவில் 10 லட்சம், ஓவர்சீஸ்ல 6 கோடியே 5 லட்சம், உலகம் முழுக்க இந்த படம் வந்து 8 கோடியே 44 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓப்பனிங் வீக்கெண்டு போனீங்கன்னா
அது இன்னும் எங்கேயோ போயிருக்கு. கிட்டத்தட்ட 13, 14 கோடி கிட்ட போயிருக்கு ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய நம்பர் எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த படம். ஆல்ரெடி இந்த படத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. படம் லீக் ஆகி கிட்டத்தட்ட 1,50,000 கோடி பேருக்கு மேல இந்த படத்த பார்த்துட்டதா சொல்றாங்க. இருந்தாலும் இந்த படம் ரிலீஸுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே இவ்ளோ பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்குங்கிறதெல்லாம் உண்மையிலேயே நம்பவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்துக்கு. ஸோ நீங்க எத்தன பேர் புக் பண்ண போறீங்க? நீங்க எத்தன பேர் இந்த படத்த தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்க போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் பிளாஸ்ட் ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத இப்ப பார்த்துருவோம். தமிழ்நாட்டுல 33 கோடி, ஆந்திரா, தெலுங்கானால 9 கோடியே 4 லட்சம், கர்நாடகால 15 கோடியே 18 லட்சம், கேரளால 6 கோடியே 37 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 32 லட்சம், ஓவர்சீஸ்ல 15 கோடியே 76 லட்சம், உலகம் முழுக்க 79 கோடியே 67 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 17 கோடி. ஆனா தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 9 கோடிக்கு போயிருக்கு. ஷேரா வந்திருக்கிறது 37 கோடிக்கு மேலங்க. பெரிய அளவுல பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சது. இந்த படத்துல எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம ரசிக்க முடியா இருந்தது. வழக்கமா ஒரு ஃபீமேல் கேரக்டர் சண்டை போடுற மாதிரி படத்துல காமிச்சாலே அந்த ஃபீமேல் கேரக்டருக்கு வந்து ஏதோ பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கும். பெரிய அளவுல அது வந்து பிசிக்கலாவோ இல்ல அவங்க ஃபேமிலியோ ஏதோ ஒண்ணு அதுக்கு பழி வாங்குறதா தான் அந்த ஹீரோயினே வர மாதிரி இருப்பாங்க சண்டைக்கு. நம்ம பார்த்த படங்கள்ல, ஹாலிவுட் படங்கள்ல நான் சொல்லல, இங்க நம்ம பார்த்த சில படங்களையே நான் சொல்றேன். ஆனா இந்த படத்துல கொஞ்சம் மாறா ஹீரோ வழக்கமா என்னெல்லாம் பண்ணுவாரு, மத்தவங்களுக்காக சண்டை போடுவாரு, மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் தட்டி கேட்பார்ல, அதை வந்து ஹீரோயின் பண்ணோன்னே ரொம்ப புதுசா இருந்தது. அதுவும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க பிரீத்தி முகுந்தன். இந்த படத்தை வந்து நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களோட படம் சொல்றதை விட பிரீத்தி முகுந்தன் அவர்களோட படம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா கதையின் நாயகி அவங்க தான். ஸோ அந்த படம் அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஒரு சீன் கூட போர் அடிக்காத அளவுக்கு நல்லா இருந்தது. நீங்க எத்தனை பேரு இந்த படத்தை செகண்ட் டைம் ரீவாட்ச் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் சீன் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. வசூல் ரீதியா இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. பெரிய லாபகரமான படமா அமைஞ்சிருக்கு. அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவில வேலையில்லா பட்டதாரி இன்னையோட 12 வருஷத்தை கடந்திருக்கு. இந்த படத்துல என்ன இல்லை அப்படின்னு கேட்குற மாதிரி எல்லாமே இருக்கும். ஆக்ஷன் இருக்கட்டும், சென்டிமெண்ட் இருக்கட்டும், காமெடி இருக்கட்டும், சாங்ஸ் இருக்கட்டும், ஆட்டம் பாட்டம் எல்லாமே இந்த படத்துல கொட்டி கிடக்கும். எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ வேலையில்லா பட்டதாரி 2014ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய வெற்றி படமாவே அமைஞ்சது. 34 கோடியே 25 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரால 7 கோடியே 28 லட்சம், கர்நாடகால 4 கோடியே 5 லட்சம், கேரளால 2 கோடியே 85 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 60 லட்சம், ஓவர்சீஸ்ல 17 கோடியே 35 லட்சம், உலகம் முழுக்க 66 கோடியே 38 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. பட்ஜெட் 8.5 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 14 கோடி கிட்ட போயிருக்கு. ஷேரா வந்திருக்கிறது 36 கோடிக்கு மேல வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமாவே அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.